மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் அடிப்படை வசதிகள் செய்யப்படவில்லை என்று புகார் தற்போது எழுந்திருக்கிறது. 2 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ரஃபீக் ராஜா இணைகிறார். ரஃபீக் ராஜா, மனுதாரர் என்னென்ன குறிப்பிட்டிருக்கிறார், விவரங்கள்? நிச்சயமாக தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவர்தான் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். அந்த பொதுநல வழக்கை விசாரணை செய்த உயர்நீதிமன்ற மதுரை கிளைதான் தற்போது மதுரையிலிருந்து தூத்துக்குடி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள 2 சுங்கச்சாவடிகள் சுங்க கட்டணம் வசூல் செய்வதற்கு தடை விதித்துள்ளது. குறிப்பாக இந்த மனுதாரனுடைய கோரிக்கை என்பது இந்த மதுரையிலிருந்து செல்லக்கூடிய தூத்துக்குடிக்கு செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைகளில் 2 சுங்கச்சாவடிகள் உள்ளது. ஒன்று மதுரையை அடுத்து உள்ள எலியார்பத்தி சுங்கச்சாவடி, இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடியில் உள்ள அருகாமையில் உள்ள மற்றொரு சுங்கச்சாவடி. இந்த 2 சுங்கச்சாவடிகளிலும் தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் கடக்கின்றன. இந்த 2 சுங்கச்சாவடிகளிலும் கடந்த 2011 ஆண்டு முதல் ஒன்றிய அரசு அனுமதி பெற்று சுங்க கட்டணங்கள் வசூல் செய்யப்பட்டு வருகிறது. இவ்வாறு சுங்க கட்டணங்கள் வசூல் செய்வதற்கு ஒன்றிய அரசு நிர்ணயம் செய்த தொகையை விட கூடுதலாக தற்போது வசூல் செய்துள்ளது என்பதும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தெரிய வந்துள்ளது என்றும், மேலும் இவ்வாறு வசூல் செய்யக்கூடிய சுங்க கட்டணத்தில் குறிப்பிட்ட தொகை அந்த சாலைகளுடைய அடிப்படை வசதிகளுக்கு செய்ய வேண்டும். குறிப்பாக மின் விளக்குகள் மற்றும் சாலையின் இருபுறங்களிலும் மரங்கள் நட வேண்டும். அது மட்டுமல்லாமல் நடுவே மரங்கள் நட்டு பராமரிக்க வேண்டும். இது போன்ற அடிப்படை வசதிகள் செய்யவில்லை. சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளது. எனவே இந்த 2 சுங்கச்சாவடிகளும் சுங்க கட்டணம் வசூல் செய்வதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றுதான் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுதான் சற்று முன்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதியரசர் சுப்பிரமணியம் முன்பாக விசாரணைக்கு வந்திருந்தது. விசாரணை செய்த நீதிபதி இந்த மனுதாரர் குறிப்பிடும் குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் இருப்பதால் 2 சுங்கச்சாவடிகளிலும் மனுதாரருடைய கூறியுள்ள குறைகளை நிவர்த்தி செய்யும் வரையில் சுங்க கட்டணங்கள் வசூலிப்பதற்கு உடனடியாக தடை விதித்து தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேலும் நீதிமன்ற உத்தரவை மீறியும் சுங்க கட்டணம் வசூல் செய்யக்கூடாது என்றும் எச்சரித்து தற்போது உத்தரவு பிறப்பித்து இது குறித்து உரிய விளக்கம் அளிக்கவும் தற்போது உத்தரவு பிறப்பித்து வழக்கு விசாரணை ஒத்திவைத்துள்ளார். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரஃபீக் ராஜா.